Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. இந்த வீடியோல chapter specific guideline chapter 6 part 2 வீடியோ தான் பார்க்க போறோம். Part 1ல dominant and non-dominant side பத்தி பார்த்திருப்போம். இப்போ pain category பத்தி பார்க்கலாம். Pain categoryக்கு கீழ இந்த 6 guidelines வந்து மேஜரா வந்து கவர் பண்றாங்க. ஒன் பை ஒன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்த்துலாம். ஜென்ரல் கோடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் கீழே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆன் க்ரானிக் பெயின், நியூப்ளாஸ்டம் ரிலேட்டட் பெயின், இல்லாட்டி ட்ராமாட்டிக் பெயின்ஸு. ஸோ இது எல்லாமே G89 கேட்டகரிக்கு கீழே வரும். இந்த G89 கேட்டகரிஸ் கோட் பண்ணும் பொழுது தேவைப்படுறப்போ வேற சாப்டர்ஸ்ல இருந்தோ இல்லை வேற கேட்டகரியில இருந்தோ நம்ம கோட் வந்து அடிஷ்னலாக கோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். G89 பெயின்க்கு கீழே பெயின் கேட்டகரி கீழே எதுக்கெல்லாம் வந்து கோடு இருக்கு அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஆல்சோ உங்களுக்கு இந்த சைடில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் பிக்சர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொரக்கோட்டோமிக்குரிய பிக்சர். ஸோ தொராக்ஸ் ரீஜனில் உங்களுக்கு இன்சிஷன் போட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ பேஷண்ட்க்கு வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுது, ஏதாவது ட்ராமா ஆகுது, இன்ஜுரி ஆகுது. ஸோ பெயின் வந்து டியூ டு ட்ராமா அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான கோட் வந்து இந்த G89 கேட்டகரி கீழே இருக்கு. இப்போ ஏதாவது சர்ஜரி பண்றாங்க, ப்ரொசீஜர் பண்றாங்க, போஸ்ட் ப்ரொசீஜரல் பெயின் அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா அதர் போஸ்ட் ப்ரொசீஜரல் பெயின் அப்படின்ற கோட் இருக்கு. இந்த அதர் போஸ்ட் ப்ரொசீஜரல் பெயின் வந்து கோட் வந்து எல்லா சர்ஜரி எல்லா ப்ரொசீஜருக்குமே நம்ம இந்த கோடை வந்து கோட் பண்ணலாம் எக்ஸப்ட் போஸ்ட் தொரக்கோட்டமி பெயின். ஸோ போஸ்ட் தொரக்கோட்டமி பெயினுக்கு வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்காக கோடு இருக்கு. அந்த போஸ்ட் தொரக்கோட்டமி பெயின் வரப்போ இந்த ஸ்பெசிஃபிக் கோட் கொடுத்துருவோம். ரிமைனிங் எல்லா சர்ஜரிக்கும் இந்த கோட் நம்ம கொடுக்கணும். அண்ட் தென் வாட் எல்ஸ்? ஸோ நியோபிளாசம் ரிலேட்டட் பெயின் இருக்கு. இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து கேன்சர் இருக்கு. ஸோ கேன்சர் ரிலேட்டட் பெயின் ரிலேட்டட் டு கேன்சர் அந்த மாதிரி இருக்கிறத வந்து நியோபிளாசம் ரிலேட்டட் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதில் வேற என்ன அக்யூட் அண்ட் க்ரானிக் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. க்ரானிக் அப்படின்னா என்னன்னா அந்த பெயின் இல்லை அந்த கண்டிஷன் வந்து இம்ப்ரூவே ஆகாம ரொம்ப நாள்பட்ட ஒரு நோயாவோ இல்லை நாள்பட்ட வலியாவோ அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கும். மாசக்கணக்காக அது வந்து குணமே ஆகாம அப்படியே இருக்கிறது தான் வந்து க்ரானிக். அக்யூட் அப்படின்னா இப்போ கரண்டா அவங்களுக்கு இருக்கிறது தான் வந்து அக்யூட். அது வந்து கொஞ்ச நாள்லயே வந்து அவங்களுக்கு சரியாயிரும் மாத்திரை மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம். இந்த க்ரானிக்குங்கிறது வந்து ரொம்ப நாளா சரியாகாம ரொம்ப மாசக்கணக்கா தொடர்ந்து அவங்களுக்கு இருக்கிறது தான் க்ரானிக். ஸோ ஃபிசிஷியன் வந்து அக்யூட், க்ரானிக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிசிட்டி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோடு எடுத்துக்கலாம். க்ரானிக் பெயின் சிண்ட்ரோம்னு இருக்கு. ஸோ பெயின் சிண்ட்ரோமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிஷியன் வந்து பேஷண்ட் சார்ட்லேயே சொல்லியிருப்பாங்க பெயின் சிண்ட்ரோம் அப்படின்னு. அந்த மாதிரி சொல்லியிருக்கும் பொழுது அது மீட் ஆகுச்சு அப்படின்னா இந்த கோட் நம்ம கொடுத்துக்கலாம். நமக்கு மெயினாக உங்களுக்கு நான் இதை காமிக்கணும்னு நினச்சது பார்த்தீங்கன்னா இந்த G89 கீழே வந்து பெயின் டியூ டு ட்ராமாக்கு கோடு இருக்கு, போஸ்ட் தெரக்கோட்டமி பெயினுக்கு கோடு இருக்கு, போஸ்ட் ப்ரொசீஜரல் பெயின், அதுக்கப்புறம் நியோபிளாசம் ரிலேட்டட் பெயின். ஸோ இதுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம G89க்கு கீழே வந்து பெயின் கோடு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறது தான். இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பெயின் G89 கேட்டகரிக்குள்ள இந்த பெயின்ஸ் மட்டும்தான் வருது. மற்றபடி இது இல்லாமல் பேஷண்ட்டுக்கு வந்து லெக் பெயின் இருக்கும், ஹெட் ஏக் இருக்கும், அப்டாமினல் பெயின் இருக்கும், பேக் பெயின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெயின் வந்து நம்ம பாடியில் இருக்குது. ஸோ எல்லா பெயினுக்குமே வந்து ஸ்பெசிஃபிக்கான கோடு இருக்குது. ஸோ அந்த கோட்ஸ் எல்லாம் வந்து மற்ற சாப்டர்ஸில் லைக் சயின்ஸ் அண்ட் சிம்டம் சாப்டர்ஸில் ஆர் சீரிஸ் கோடில் வரும். அதாவது ஆர்னு ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆர் சீரிஸ் கோடில் வரும். அதுக்கப்புறம் சிலது வந்து எம் சீரிஸ் கோடு, இந்த மஸ்கோஸ்கெலிட்டல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சாப்டருக்கு கீழே வரும். ஸோ இந்த மாதிரி மற்ற சாப்டர்ஸ்லுமே பெயினுக்கு வந்து கோர்ஸ் இருக்கு, ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த G89ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்பெஷலாக இந்த ட்ராமா, போஸ்ட் ப்ரொசீஜரல், நியோபிளாசம் ரிலேட்டட் பெயின், ஸோ இந்த கோட்ஸ்லாம் வரும். இப்போ இதுக்கு அடிஷ்னலாக என்ன கோட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியோபிளாசம் ரிலேட்டட் பெயின் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா பேஷண்ட்டுக்கு இந்த G89.3 கொடுத்துட்டு அடிஷ்னலாக அந்த என்ன பெயினோ அந்த பெயின்குரிய கோடு கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி என்ன கேன்சர்னால அந்த பெயின் வந்துச்சு அந்த கோடு கொடுக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல மீன் பண்றாங்க. இந்த G89க்கு கீழே இருக்கிற நீங்க கோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்ட அடிஷ்னலா அதர் சாப்டர்ல இருந்து இல்லை அதர் கேட்டகரியில இருந்து கோர்ஸ் வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரலாம். இப்போ பெயின் அப்படின்னாவே இந்த G89 கீழே இருக்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்துடணும், அப்புறமேட்டுக்கு அடிஷ்னலாக கொடுக்கணும் போல் வேற கோடு அப்படின்னு. அந்த மாதிரி கிடையாது. இப்போது இந்த பெயினுக்கு கீழே இப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம்ல, ட்ராமா,
நியோபிளாசம் ரிலேட்டட். ஸோ இது மாதிரிலாம் உங்கள் பேஷண்ட்டுக்கு டாக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கேட்டகரியிலேருந்து நீங்கள் கோட் கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் எதுவுமே இது ரிலேட்டடாக பெயின் இல்லை, சும்மா நார்மலாக ஒரு ரைட் லெக் பெயின் மட்டும்தான் இருக்கு, அந்த ரைட் லெக் பெயினுக்கு என்ன எந்த ரீசன்னால அந்த லெக் பெயின் வந்திருக்கு அப்படின்னு ஃபிசிஷியன் நிறைய மேனேஜ்மெண்ட் பார்த்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, ஜஸ்ட் மெடிகேஷன் மட்டும், பெயின் மெடிகேஷன் மட்டும் கொடுத்து அவங்கள அனுப்பி வச்சுறாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பெயினோட ரீசன், அந்த பெயினோட காஸ், இட்டியாலஜி எதுவுமே நம்மளுக்கு தெரியாது எதனால, ஜஸ்ட் ஒரு லெக் பெயின் மட்டும்தான் தெரியும். இப்போ இந்த மாதிரி சினாரியோவில் என்ன பண்ணணும்னா அந்த லெக் பெயினை மட்டும் நீங்கள் கோட் பண்ணால் போதும். அது சைன்ஸ் அண்ட் சிம்டம் ஆர் சீரிஸ் கோடு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கோடை மட்டும் நீங்கள், ஆமாம் ஆர் சீரிஸ் கோட் தான், ஸோ அந்த கோடை மட்டும் நீங்கள் கோட் பண்ணி முடிச்சுக்கலாம். இந்த கோடுமே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கோடிங் கிரைட்டீரியா, எஸ்டிஎக்ஸ் கிரைட்டீரியா மீட் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த இடத்துல இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்க்கு எஸ்டிஎக்ஸ் கிரைட்டீரியா மீட் ஆகுது. ஏன்னா அந்த லெக் பெயினுக்குரிய ரீசன் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் டாக்டர் பண்ணியிருக்காங்க. நிறைய இமேஜிங் எடுத்து மேனேஜ்மெண்ட் பண்ணாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். இமேஜிங் பண்ணி பார்க்கறது, இல்லை வேற ஏதாவது டெஸ்ட் எடுத்து பார்க்கறது, அந்த மாதிரி. அது இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு பெயின் மெடிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம், அந்த லெக் பெயின் அடிஷ்னலாக நம்ம கோட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன மேட்ரு அப்படின்னா, இந்த பெயின் கேட்டகரியில் பெயின்னு வந்துட்டாவே இந்த கேட்டகரி கீழேருந்து ஒரு கோடு டிஃபால்ட்டாக கோட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இது உங்கள் பேஷண்ட்டுக்கு இருக்குது, டாக்டர் இது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்க, பெயின் டியூ டு ட்ராமா அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லி உங்கள் பேஷண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்கன்னா இது கோட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி என்ன பெயின் இருக்கோ அதுக்கு எஸ்டிஎஸ் கிரைட்டீரியா, அடிஷ்னல் கோடிங் கிரைட்டீரியா மீட் ஆகுது, ஏதாவது மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கோட், அந்த பெயின் கோடை மட்டும் நீங்கள் கோட் பண்ணால் போதும். ஒருவேளை ஈட்டியாலஜி, அந்த பெயினோட காஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த பெயின் கோடை நீங்கள் அடிஷ்னலாக கோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன காசோ, அந்த பெயினுக்குரிய காசோ, அந்த ஈட்டியாலஜி கோடை மட்டும் நீங்கள் கோட் பண்ணால் போதும். ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், இப்போ நம்ம இனிமே பார்க்க போகிறதுல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்களா, கொடுக்காம இருப்பாங்களா, மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஒருவேளை இப்போ ட்ரீட்மெண்ட்டு மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணி அந்த பெயின் கோடை நம்ம அடிஷ்னலாக கோட் பண்ண போகிறோம். அப்போ கோட் பண்ணும்பொழுது எப்படி கைட்லைன் அப்ளேட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் இனிமேல் பார்க்கலாம். ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்காக தான் நான் கடைசியாக அந்த ட்ரீட்மெண்ட்டு, அடிஷ்னல் க்ரைட்டீரியா மீட் ஆகிறது, அந்த விஷயங்கள்லாம் சொன்னேன். ஸோ அதை வச்சு நீங்கள் யாரும் ஃபர்தராக அதை திங்க் பண்ணிவிட்டு இது எப்படி வந்திருக்கும் அப்படின்லாம் நீங்கள் குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு மீட் ஆயிடுச்சு, நீங்கள் அந்த பெயின் கோடை கோட் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி கோட் பண்ணணும், என்ன மாதிரி கோட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் கேஸ் ஸ்டடி பார்க்கலாம். பேஷண்ட் அட்மிட்டட் ஃபார் பெயின் கண்ட்ரோல் டியூ டு மெட்டாஸ்டாட்டிக் போன் கேன்சர் செகண்டரி டு பிரஸ்ட் கேன்சர் தட் வாஸ் இராடிகேட்டட் அ இயர் அகோ. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை முதல்ல அனலைஸ் பண்ணலாம். பேஷண்ட்டுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருந்திருக்கு, அந்த பிரஸ்ட் கேன்சர் மெட்டாஸ்டாட்டிக் ஆகி போனுக்கு போயிருக்கு. ஸோ இப்போ போன் கேன்சரும் வந்துருச்சு. அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சரை அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக இராடிகேட் பண்ணிட்டாங்க. ஆல்ரைட். ஸோ இப்போ கரண்ட்டாக பேஷண்ட்டுக்கு பெயின் இருக்குது, அந்த பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பெயின் டியூ டு கேன்சர் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு பார்த்தோம், நியோபிளாசம் ரிலேட்டட் பெயினாக கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கேஸ் ஸ்டடி நம்ம கோட் பண்ணலாம். ஸோ பெயின் கண்ட்ரோலுக்காக வந்திருக்காங்க, அது போன் கேன்சர்னாலயா. ஸோ இப்போ அதனால் ஃபஸ்ட்டு ஜி சீரிஸ் கோடு, G18N சீரிஸ் கோடு நம்ம கொடுக்க போகிறோம். நியோபிளாசம் ரிலேட்டட் பெயின் கோடு, இந்த கோடை ஃபஸ்ட்டாக நம்ம கொடுத்துட்டு அதுக்கு அடிஷ்னலாக வேற சாப்டர்லேருந்து, நியோபிளாசம் சாப்டர்லேருந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த பெயின் கொடுத்துட்டோம். இந்த பெயின் எதனால் வந்துச்சு, மெலிக்னன்ட் நியோபிளாசம் ஆஃப் போன், செகண்டரி மெலிக்னன்ட் நியோபிளாசம் ஆஃப் போன்னால இந்த பெயின் வந்துச்சு. ஸோ இந்த கோடை நம்ம அடிஷ்னலாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஸ்டடியில் வேற என்ன இருக்குது, பிரஸ்ட் கேன்சர் இருக்குது. அந்த பிரஸ்ட் கேன்சரை கம்ப்ளீட்டாக இராடிகேட் பண்ணிட்டாங்க, அதனால இதை பிரைமரி கேன்சராக நம்ம கோட் பண்ண முடியாது, ஆக்டிவ் கேன்சராக கோட் பண்ண முடியாது. ஸோ இதை ஹிஸ்ட்ரி கோடாக கோட் பண்ணணும். ஸோ பர்சனல் ஹிஸ்ட்ரி ஆஃப் மெலிக்னன்ட் நியோபிளாசம் ஆஃப் பிரஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். இப்போ இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும், நீங்கள் கேன்சர்னு லீட் பண்ணி போனீங்கன்னா அது பிரைமரி கேன்சரா செகண்டரி கேன்சரா அப்படின்னு நமக்கு கொடுக்கணும், நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பிரைமரி கேன்சர் இந்த கேஸில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் தான் பிரைமரி கேன்சர். ஸோ இதுலேருந்து தான் மெட்டாஸ்டாட்டிக் மெட்டாஸ்டாசிஸ் ஆகி
போனுக்கு போய் போன் கேன்சராக வந்திருக்கு. சரிங்களா? இப்போ அதனால தான் போன் கேன்சரை வந்து செகண்டரி கேன்சர் அப்படின்னு இங்கே செகண்டரின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸோ ப்ரைமரி செகண்டரி நம்ம இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இன்கேஸ் வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து இந்த பாயிண்ட் நம்ம சொல்லிட்டேனா ஐம் நாட் ஷூர். ஓகே, பிரஸ்ட் கேன்சர் வந்து இப்போ ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அதை ப்ரைமரியாக நம்ம கொடுத்துருந்துருப்போம், போனை வந்து அஸ் யூஷுவல் செகண்டரியாக கொடுத்துருப்போம். இது வந்து ஃபுல்லாக இராடிகேட் ஆனதுனால இதை நம்ம வந்து ஹிஸ்ட்ரி கோட் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ நம்ம சார்ட்டை இன்னொரு டிப்ஸ் கொடுக்குறேன். நம்ம சார்ட்டை எப்பயுமே பார்க்கும் பொழுது என்னன்னா, இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்றேன். பெயின் கண்ட்ரோல் டியூ டு மெட்டாஸ்டாட்டிக் போன் கேன்சர்னா என்னன்னா, இந்த பெயின் கண்ட்ரோல்னா என்னன்னா, பெயின் இருந்திருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ண போறாங்க. அது வந்து எதனாலனா டியூ டு அப்படின்னா போன் கேன்சர்னால. செகண்டரி டுனாலும் இதுல இருந்து வந்துச்சு, இதனால வந்துச்சுன்னு அர்த்தம். அதாவது என்னன்னா, போன் கேன்சர் செகண்டரி டு பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போன் கேன்சர் எதனால வந்துச்சு அப்படின்னா பிரஸ்ட் கேன்சர்னால வந்துச்சு, பிரஸ்ட் கேன்சர்ல இருந்து வந்துச்சு. ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு ஒரு கொஸ்டினையோ இல்லை ஒரு கேஸையோ ஒரு சார்ட்டையோ வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம். இப்படிதான் நம்ம ஃபிசிஷியன் சொன்னதை நம்ம பிரிச்சு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரிலேட்டடான எக்ஸாம் தான் ப்ரீவியஸாக பார்த்தோம், ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபிசிஷியன் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயினோ இல்லை பெயின் டியூ டு ட்ராமா இல்லை நியோபிளாசம் ரிலேட்டட் பெயின் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை அப்படின்னா இந்த G89 கேட்டகரியிலேருந்து நீங்கள் கோடே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ரீசன் ஃபார் அட்மிஷனே ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகிறதே வந்து பெயின் கண்ட்ரோல் பெயின் மேனேஜ்மெண்ட்காக தான் அப்படிங்கும் பொழுது G89 சீரிஸ் கோட் பண்ணலாம். அப்படி இல்லை, அண்டர்லைன் காஸ் தெரியுது, இட்டியாலஜி தெரியுது, மேனேஜ்மெண்ட்டு ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே அந்த இட்டியாலஜி அண்டர்லைன் காஸ்க்கு தான் போகுது அப்படிங்கும் பொழுது G89 சீரிஸ் நம்ம கொடுக்கக்கூடாது. முன்னாடி நான் நியோபிளாசம் எக்ஸாம்பிள் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் அட்மிஷன் வந்து பெயின் கண்ட்ரோலுக்காக தான் இருக்கும். அதனால தான் இந்த G89 சீரிஸ் கீழே சீரிஸ் கோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற கோட்ஸ்லாம் நம்ம கொடுத்தோம். ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதே வந்து அந்த பெயினோட அண்டர்லைங் காசை வந்து சர்ஜரி பண்ணி ட்ரீட் பண்ணுறதுக்காக அப்படின்னா அந்த அண்டர்லைங் காசை தான் நம்ம கோட் பண்ணணும். பெயின் கோடை வந்து G89 சீரீஸ்லேருந்து நம்ம கோட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நட்ஷலாக பார்க்கணும்னா ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்காக பெயின் கண்ட்ரோலுக்காக அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா G89 சீரீஸ்லேருந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு தேவைப்படும் பொழுது அடுத்த சாப்டர்லேருந்தோ இல்லை அடுத்த கேட்டகரிலேருந்தோ அடிஷ்னலாக கோடு கொடுக்கணும். இல்லை ரீசன் ஃபார் அட்மிஷன் வந்து அந்த பெயினோட அண்டர்லைன் காசு எதனால அந்த பெயின் வந்துச்சோ அந்த காசை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து சர்ஜரி பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரி, வெறும் மருந்து மாத்திரை கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரி, அண்டர்லைன் கண்டிஷன் தெரியுது அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அண்டர்லைன் கண்டிஷன் மட்டும் கோட் பண்ணுங்க. G89 சீரீஸ்லேருந்து கோட் பண்ணாதீங்க. இவ்வளோதான் இதில் மேட்டர். இப்போ ரீசன் ஃபார் அட்மிஷன் வந்து பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு தானா கண்ட்ரோலுக்கு தானா நம்மளுக்கு எப்படி தெரியும், நம்ம கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஆஃப் த சார்ட்டில் வந்து ஃபிஷனே சொல்லிடுவாங்க. ரீசன் ஃபார் அட்மிஷன் வந்து நாங்கள் பெயின் கண்ட்ரோலுக்கு தான் அட்மிட் பண்ணுறோம், மேனேஜ்மெண்ட் தான் பெயின் மேனேஜ்மெண்ட் தான் அட்மிட் பண்ணுறோம் அப்படின்னு டாக்டரே மேக்ஸிமம் ஆஃப் த சார்ட்டில் சொல்லிடுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். G89 வந்து எப்போ பிரின்சிபல் டயக்னோசிஸ் ஃபர்ஸ்ட் லிஸ்டட் டயக்னோசிஸாக கோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கைட்லைன் இது. அஃப்கோர்ஸ் நம்ம ரீசன் ஃபார் அட்மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பெயின் மேனேஜ்மெண்ட் பெயின் கண்ட்ரோலுக்காக அட்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த G89 கோட வந்து பிரின்சிபல் டயக்னோசிஸ் ஃபர்ஸ்ட் லிஸ்டட் டயக்னோசிஸாக நம்ம கொடுக்கணும், ஃபர்ஸ்ட்டாக நம்ம கொடுக்கணும். ஃபாலோட் பை மற்ற என்ன கோட் மீட் ஆகுதோ அந்த கோட்ஸை வந்து நம்ம கொடுக்கணும். வேற கோட்ஸ் என்னென்ன மீட் ஆகுதோ அது எல்லாமே கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யூஸ் ஆஃப் கேட்டகரி G18 கோர்ஸ் இன் கன்ஜுகேஷன் வித் சைட் ஸ்பெசிஃபிக் பெயின் கோர்ஸ். இதில் வந்து 2 கைட்லைனாக தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து G18 கோடும் அது கூட சைட் ஸ்பெசிஃபிக் கோடு அசைன் பண்ணுறதும் எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்னு, அதுக்கப்புறம் சீக்வன்சிங் வந்து எப்படி G18 அண்ட் சைட் ஸ்பெசிஃபிக் சீக்வன்சிங் வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கைட்லைன் வந்து கோட் அசைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி நம்ம சொன்னதான். G89 கோட் பண்ணிட்டு இந்த G18 வந்து கம்ப்ளீட்டாக அந்த கோடை ஜஸ்டிஃபை பண்ணல, அடிஷ்னலாக கோட் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து வேற சாப்டர்லேருந்து நம்ம அடிஷ்னல் கோட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். சைட் ஸ்பெசிஃபிக் பெயின் கோட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் சீக்வென்சிங் கைட்லைன் பார்க்கலாம். இப்போ G18 என்ன எப்போ பிரின்சிபல் டயக்னோசிஸ் ஃபர்ஸ்ட் லிஸ்டட் டயக்னோசிஸாக கோட் பண்ணணும், எப்போ அடிஷ்னல் கோடாக கோட் பண்ணணும், எஸ்டிஎஸ் கோடாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. இது முக்கியம். இப்போ இது வந்து G89க்கு மட்டும் கிடையாது, இந்த பெயின்க்கு மட்டும் கிடையாது, மிச்சம் எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள் தான். என்ன ரீசனுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க, எந்த ரீசனுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களோ அதுதான் வந்து அதை பேஸ் பண்ணி தான் பிரின்சிபல் டயக்னோசிஸ் ஃபர்ஸ்ட் லிஸ்டட் டயக்னோசிஸை வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. ஒரு சில இன்ஸ்டன்ட்ல மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். பட் மேக்ஸிமம் மிச்ச எல்லா கேசஸ்லுமே ரீசன் ஃபார் அட்மிஷன் பாருங்க, சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் த என்கவுண்டர் அட்மிஷன் தான் பேஸ் பண்ணி நம்ம பிரின்சிபல் டயக்னோசிஸ் ஃபர்ஸ்ட் லிஸ்டட் டயக்னோசிஸ் நம்ம கொடுக்கணும். ரீசன் ஃபார் அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் மேனேஜ்மெண்ட் பெயின் கண்ட்ரோலுக்கு தான் அப்படின்னா இந்த G18 சீரீஸில் இருக்கிற கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் ஸ்பெசிஃபிசிட்டிக்காக இல்லை வேறு என்னென்ன கோட்ஸ்லாம் மீட் ஆகுதோ அதை வந்து நம்ம அடிஷ்னலாக கொடுத்துக்கலாம். இப்போ ரீசன் ஃபார் அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் மேனேஜ்மெண்ட்காக இல்லை பெயின் கண்ட்ரோலுக்காக இல்லை, அதே மாதிரி ரிலேட்டட் டெஃபினட்டிவ் டயக்னோசிஸும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல அப்படிங்கும் பொழுது என்ன ரீசனுக்காக அட்மிட் பண்ணாங்களோ அந்த ரீசனை ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இந்த G89 சீரீஸ்ல இருந்து கோட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கைட்லைன் எல்லாமே சுற்றி ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் தான் கம்பைனாக கொடுத்துருக்கோம். பட் வேரியஸ் டைமென்ஷனில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் கேஸ் ஸ்டடீஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபியூ கேஸ் ஸ்டடீஸ் வந்து நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். அதுக்கெல்லாம் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். Patient admitted for epidural injection for chronic low back pain due to degenerative disc disease. எபிடியூரல் இன்ஜெக்ஷன் வந்து பெயின் கண்ட்ரோலுக்காக கொடுப்பாங்க. ஸோ இப்போ அட்மிட்டட் வந்து பெயின் மேனேஜ்மெண்ட் பெயின் கண்ட்ரோலுக்காக எதனால இந்த பெயின் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரானிக் லோ பேக் பெயின்னால பண்ணுறாங்க. ஸோ இப்போ பிரின்சிபல் டயக்னோசிஸ் ஃபர்ஸ்ட் லிஸ்டட் டயக்னோசிஸ் வந்து அதர் க்ரானிக் பெயின் இந்த G89 சீரீஸ்லேருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பெயினுக்கு காரணமான அண்டர்லைன் கண்டிஷன் டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸை நம்ம கொடுத்துட்டு இந்த சார்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் அட்மிஷன் பெயின் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா. அண்டர்லைன் காசை வந்து அவங்க ட்ரீட் பண்ணவே இல்லை, மேனேஜும் பண்ணவே இல்லை. ஸோ டைரெக்டாக பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபார் க்ரானிக் லோ பேக் பெயினுக்கு வந்திருக்கிறதுனால நம்ம இந்த G89 சீரீஸை கோடு ஃபர்ஸ்ட்டாக பிரின்சிபல் டயக்னோசிஸாக கொடுத்துட்டு ஃபாலோட் பை இந்த அண்டர்லைன் கண்டிஷன் இந்த டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸை வந்து நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கேஸ் பார்க்கலாம். மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் பேஷண்ட் வாஸ் அட்மிட்டட் ஃபார் அக்யூட் பேக் பெயின் டியூ டு ட்ராமா, ஃபவுண்ட் டு ஹாவ் ட்ரமாட்டிக் வெர்டிபிரல் ஃப்ராக்சர், ஸ்பைனல் ஃபியூஷன் டன் ஃபார் வெர்டிபிரல் ஃப்ராக்சர். இந்த கேஸில் பேஷண்ட் அட்மிட் ஆகிருக்கிறது ட்ரமாட்டிக் பேக் பெயின்காக அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இமேஜிங்லாம் எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு வெர்டிபிரல் ஃப்ராக்சர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்பைனல் ஃபியூஷன் பண்ணியிருக்காங்க இந்த வெர்டிபிரல் ஃப்ராக்சரை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்காக. ஈவன் தோ இந்த கேஸில் வந்து ரீசன் ஃபார் அட்மிஷன் ட்ரமாட்டிக் பேக் பெயினாக இருந்தாலுமே அதோட காசு வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு, வெர்டிபிரல் ஃப்ராக்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வெர்டிபிரல் ஃப்ராக்சர்னால தான் அவங்களுக்கு பேக் பெயினே வந்திருக்கு. ஆல்சோ அந்த வெர்டிபிரல் ஃப்ராக்சருக்கு ட்ரீட்மெண்ட்டும் ப்ரொசீஜரும் பண்ணி ட்ரீட் பண்ணிட்டாங்க, ஸ்பைனல் ஃபியூஷன் பண்ணி ட்ரீட் பண்ணிட்டாங்க. அதனால இந்த கேஸில் ஃபர்ஸ்ட் லிஸ்டட் பிரின்சிபல் டயக்னோசிஸாக என்ன கொடுக்கணும்னா அந்த பேக் பெயினுக்குரிய அண்டர்லைன் காசான இந்த வெர்டிபிரல் ஃப்ராக்சரை வந்து ட்ரமாட்டிக் வெர்டிபிரல் ஃப்ராக்சரை வந்து நம்ம PDX-ஆ கொடுத்துட்டு ஃபாலோட் பை நம்ம வந்து இந்த எக்ஸ்டர்னல் காஸ் கோட் மட்டும் கொடுத்தா போதும். இந்த பேக் பெயின்லாம் கொடுக்க தேவை கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்டம் மாதிரி ஆயிரும். ஸோ வென் த டெஃபினட்டிவ் டயக்னோசிஸ் இல்லை அண்டர்லைன் காஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமே சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து நம்ம கோட் பண்ண தேவை கிடையாது இல்லைங்களா. ஸோ அதனால ஒன்லி இதை மட்டும் நம்ம கோட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பேஷண்ட் வித் chronic பேக் பெயின் அட்மிட்டட் ஃபார் decompression சர்ஜரி டியூ டு ஸ்பைனல் ஸ்டெனோசிஸ். பேஷண்ட்டுக்கு வந்து chronic பேக் பெயின் வந்து டியூ டு ஸ்பைனல் ஸ்டெனோசிஸ்னால இப்போ அட்மிட் ஆகிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டீகம்ப்ரெஷன் சர்ஜரிக்காக தான் அட்மிட் ஆகிருக்காங்க. ஸோ அண்டர்லைன் காசை ட்ரீட் பண்ணுறதுக்காக அட்மிட் ஆகிருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பெயின் மேனேஜ்மெண்ட்காகலாம் அட்மிட் ஆகலை. ஸோ அதனால பிரின்சிபல் டயக்னோசிஸ் ஃபர்ஸ்ட் லிஸ்டட் டயக்னோசிஸாக லம்பார் ஸ்டெனோசிஸ் ஸ்பைனல் ஸ்டெனோசிஸை வந்து நம்ம கொடுத்துடணும். அடிஷ்னலாக எந்த பெயின் எதுவுமே நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்கவுண்டர் ஃபார் பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபார் அக்யூட் நெக் பெயின் ஃப்ரம் ட்ராமா.
ஸோ இதில் வந்து ரீசன் ஃபார் அட்மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயின் மேனேஜ்மெண்ட். எதுக்காக பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரமாட்டிக் அக்யூட் நெக் பெயின்காக பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இது எப்படி கோட் பண்ணணும்னா இந்த ஜி சீரிஸ் கோடு அக்யூட் பெயின் டியூ டு ட்ராமா அப்படின்னு ஒரு கோடு வரும் இல்லைங்களா, அந்த கோடு நீங்கள் கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து இந்த கோடு இந்த இதுக்கு இந்த கோட்லாம் மனப்பாடம் பண்ண வேணாம். கோட் புக்கில் நீங்கள் கோட் லீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கோடு தான் வரும், அக்யூட் பெயின் டியூ டு ட்ராமா இந்த கோடு வரும். ஸோ இந்த கோடில் நெக் பெயினோட ஸ்பெசிஃபிசிட்டியே இல்லை பார்த்தீங்களா. ஸோ அந்த நெக் பெயினை வந்து தனியாக நம்ம கோட் பண்ணணும். சர்விகால்ஜியா இந்த M52.2. ஸோ நெக் பெயின்னு நீங்கள் போய் கோட் புக்கில் லீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வந்து சர்விகால்ஜியா அப்படின்ற கோடு வரும். ஸோ இந்த ட்ரமாட்டிக் அக்யூட் நெக் பெயினை நீங்கள் ஃபுல்லாக கேப்சர் பண்ணணும்னா இந்த 2 கோடும் கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக கேப்சர் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ இதுலயே இன்னொரு இன்ஸ்டன்ட் எடுத்துப்போம். பேஷண்ட்க்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இப்போ அட்மிட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரமாட்டிக் அக்யூட் நெக் பெயின்காக அட்மிட் ஆயிருக்காங்க. இமேஜிங்லாம் எடுத்து பார்த்தப்போ அந்த இடத்துல வந்து ஃப்ராக்சர் இருக்கு அப்படின்னு ட்ரமாட்டிக் ஃப்ராக்சர் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஃப்ராக்சரை ட்ரீட்டும் பண்ணிட்டாங்க. இந்த கேஸில் எப்படி கோட் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரமாட்டிக் ஃப்ராக்சர் கோட் மட்டும்தான் கோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக அந்த எக்ஸ்டர்னல் காஸ் கோர்ஸ் நம்ம கொடுப்போம் as usual. ஸோ அது இல்லாமல் இந்த பெயின் கோடு இந்த ஜி சீரிஸ் கூட அக்யூட் பெயின் டியூ டு ட்ராமா இந்த சர்விகால்ஜி இதெல்லாம் எதுவுமே கொடுக்கவே தேவை கிடையாது. ஏன்னா அண்டர்லைன் காஸ் வந்து கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணதுனால பிரின்சிபல் டயக்னோசிஸ் ஃபர்ஸ்ட் லிஸ்டட் டயக்னோசிஸ் தான் அந்த ட்ரமாட்டிக் ஃப்ராக்சர் கோட் மட்டும் கொடுத்தா போதும். மிச்சம் இதெல்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ரிமைனிங் கைட்லைன்ஸ் வந்து பார்ட் 3ல பார்க்கலாம். ஸோ பார்ட் 3யோட இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மெடிக்கல் கோடிங் ஒன்லி யூடியூப் சேனல். ஆல் அப்படின்ற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.